வெரிகோஸ் நோய்க்கு அதிநவீன லேசர் முறையில் 45 நிமிடத்தில் சிகிச்சை. தையலோ தழும்போய் இருக்காது. அதே நாளில் டிஸ்சார்ஜ். சிகிச்சை பெற வருவோருக்கு 3000 ரூபாய் மதிப்புள்ள அல்ட்ராசவுண்ட் டாப்லர் பரிசோதனை முற்றிலும் இலவசம். ஜெனிசிஸ் வெரிகோஸ் வெயின் சென்டர், சென்னை போரூர், கோயம்புத்தூர் ஆர்எஸ்புரம். கான்டாக்ட் 9677790367. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இன்றைய பேச்சை பொறுத்தவரை திராவிட முன்னேற்றக் கழகத்தை எவ்வளவு அட்டாக் பண்ண முடியுமோ அவ்வளவு அட்டாக் செய்திருக்கிறார். அதிமுக திமுக ரெண்டு பேருக்கும் அவர்களுடைய பொதுவான விமர்சனம் ஒன்று இருக்கிறது அல்லவா, விஜய் குறித்த விமர்சனம். ஆமா, அதற்கு பதிலளித்திருக்கிறார். ஓகே, இவருக்கு என்ன அனுபவம் இருக்கிறது என்று என்னை பார்த்து கேட்கிறார்கள். நிச்சயமாக உங்களைப் போல கொள்ளையடித்த அனுபவம் எனக்கு கிடையாது, அது எனக்கு சுட்டு போட்டாலும் வராது என்று சொன்னது அவர்களுக்கு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பலார் என்று கன்னத்தில் அறைவதற்கு சமமான பதிலடி. அவர் கட்சி ஆரம்பித்த புதிதில் முதல் பொதுக்கூட்டத்தில் அவர் சொல்லுகிற அந்த ஒரு குண்டு போட்டார் அல்லவா, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு, அது இப்போதுதான் கொழுந்து விட்டு எரிய தொடங்கி இருக்கிறது. சார், அது விஜய் போட்ட குண்டு தான். திமுக கூட்டணியும் சரி அதிமுக கூட்டணியும் சரி, இந்த கூட்டணி ஆட்சிங்கிற பேச்சு, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிற ஒரு பேச்சு வந்து காரணமா சார்? நிச்சயமாக திமுக அணியில் அங்கம் வைக்கிற கட்சியாகட்டும் அதிமுக அணியில் அங்கம் வைக்கிற கட்சியாகட்டும், ஆட்சியிலே பங்கு கேட்பதில் என்ன தவறு என்று தலைமை கட்சியை பார்த்து கேட்க முடிகிறது. 5000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை அவங்க பேங்க் அக்கௌண்ட்ல போட்டிருக்காங்க. கோடைக்கால நிவாரணமா, இது ஒரு புது இந்த டயலாக்லாம் டைட்டில்லாம் நம்ம டிஎம்கே நல்லா வைக்கும். போன வருஷம் ஜூன் ஜூலை வரைக்கும் கடுமையான வெயில் இருந்து, ஆமா, அப்போ நிவாரணம் தரணும்னு முதலமைச்சருக்கு தோணலை. அதுக்கு முந்தின வருஷம் வெயில் வாட்டி வதக்கிச்சு, கோடையிலிருந்து மக்களை பாதுகாக்க வேண்டும் அப்படின்ற சிந்தனை அப்பா அவருக்கு வரல. சரி, இப்பதான் வருது. ஜனங்கள்லாம் காதுல பூ சுத்திட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறாரா என்னன்னு தெரியல. இவ்வாறு பேசுவதாக இருந்தால் நடையை கட்டுங்கள் சொல்ல முடியுமா திமுகவால்? அந்த துணிவு திமுகவுக்கு இருக்கிறதா? இல்லை. காரணம், எதிரே நிற்பது விஜய். விஜய் காட்டி காங்கிரஸ் மிரட்டுகிறது. விஜயை பார்த்து பயந்துதான் திமுக காங்கிரஸை கெட்டியாக பிடித்துக் கொண்டிருக்கிறது. விஜயை பார்த்து பயந்துதான் இன்றைக்கு முதலமைச்சர் சில அறிவிப்புகளை வெளியிடுகிறார். அந்த அறிவிப்புகளின் பின்னணியில் இருப்பது என்ன? திமுகவை பீடித்து இருக்கக்கூடிய தேர்தல் அச்சம். விஜய் கூட வந்து காங்கிரஸ் கூட்டணி வச்சா விஜய் முதலமைச்சர் ஆயிடுவாராங்கிற கேள்வி இருக்குல்ல சார்? நிச்சயமாக அவர் முதலமைச்சர் ஆகுவாரா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். காங்கிரசும் தாவேகாவும் கூட்டணி சேர்ந்து அந்த அணியில் இன்னும் 1-2 கட்சிகள் சேருமானால் அது திமுகவுக்கும் சவாலாக இருக்கும், அதிமுகவுக்கும் சவாலாக இருக்கும். தமிழக மக்கள், வாக்காளர் பெருமக்கள் இந்த தேர்தலில் மிக நிச்சயமாக ஓட்டுக்கு பணம் கொடுப்பதற்கு மயங்காமல் பாதி பேராவது பணம் கொடுத்தவர்களை ஏமாற்றக்கூடிய வாய்ப்பு உருவாகும் என்று நான் திடமாக நம்புகிறேன். ஆதநேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு துக்ளக் ரமேஷ் அவர்கள் இருந்துள்ளார். வணக்கம் ரமேஷ் சார். வணக்கம். சேலத்தில் விஜய் கூட்டியிருக்காரு ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம். சிஎம் நோக்கி அறைகூலெல்லாம் எடுத்திருக்காரு. திமுகவுக்கும் எங்களுக்கும் தான் போட்டிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காரு. மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய் வேண்டுமா அல்லது மக்கள் விரோத ஆட்சி செய்யும் ஸ்டாலின் வேண்டுமா அப்படின்னு சிஎம் நோக்கி மிக கடுமையான கேள்விகள்லாம் கேட்டிருக்காரு. விஜயனுடைய பேச்சு நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? சென்ற கூட்டத்தை விட இந்த முறை விஜய் பேச்சில் தன்னம்பிக்கை அதிகமாக தெரிகிறது. அதே போல தாவேகாவைத்தான் திமுகவுக்கு மாற்று சக்தியாக முன்னிறுத்த வேண்டும் என்பதில் அவர் மிக முனைப்பாக இருப்பதும் வெளிப்படுகிறது. ஆனால் இறுதியில் முடிவு செய்ய போவது மக்கள்தான். அதே சமயம் அவர் எப்போது பொதுக்கூட்டத்திற்கு வந்து பேசுகிறாரோ அப்போது மட்டும் அந்த கட்சி இயங்கும், மற்ற சமயங்களில் அது அப்படியே சைலண்ட் மோடுக்கு போய்விடும் என்பது ஒரு சரியான அணுகுமுறை அல்ல. அதை நான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன். பாராளுமன்றம் முடங்குவது அல்லது இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை, வேறு சில விஷயங்கள், அவற்றை பற்றியெல்லாம் அவ்வப்போது குறைந்தபட்சம் அவருடைய கட்சியினுடைய தலைமை கழக நிர்வாகிகளாவது ப்ரெஸ் பிரீஃபிங் செய்ய வேண்டும். இப்படி ஒருவரை சார்ந்து ஒரு கட்சி இயங்குவது என்பது சரியாக இருக்காது. அவருடைய பாப்புலாரிட்டி அந்த கட்சிக்கு உதவட்டும், அவர் முன்னிறுத்தப்படட்டும், அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் அரசியல் தளத்தில் அரசியல் ரீதியாக ஒரு கட்சி இயங்க வேண்டும். அவ்வாறு இப்போது இயங்குகிறதா என்று கேட்டால் இல்லை என்பதுதான் என்னுடைய பதில். நினைக்கிறீங்களா சார்? இல்லை, அரசியல் படுத்த வேண்டும். இன்னும் அந்த இயக்கம் அரசியலாக தொடர் இயக்கம் இருக்க வேண்டும். விஜய் மட்டும் சார்ந்து நிற்பது என்பது சரியான அணுகுமுறையாக தெரியவில்லை. இன்றைய பேச்சை பொறுத்தவரை
திராவிட முன்னேற்றக் கழகத்தை எவ்வளவு அட்டாக் பண்ண முடியுமோ அவ்வளவு அட்டாக் செய்திருக்கிறார். அதே போல் அதிமுக திமுக ரெண்டு பேருக்கும் அவர்களுடைய பொதுவான விமர்சனம் ஒன்று இருக்கிறது அல்லவா, விஜய் குறித்த விமர்சனம். ஆமா, அதற்கு பதிலளித்திருக்கிறார். ஓகே, இவருக்கு என்ன அனுபவம் இருக்கிறது என்று என்னை பார்த்து கேட்கிறார்கள். நிச்சயமாக உங்களைப் போல கொள்ளையடித்த அனுபவம் எனக்கு கிடையாது, அது எனக்கு சுட்டு போட்டாலும் வராது என்று சொன்னது பலார் என்று கன்னத்தில் அறைவதற்கு சமமான பதிலடி. அவர்களுக்கு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் கன்னத்தில் ஓங்கி அறைந்ததை போல பதில் கூறியிருக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன். ஏனென்றால் இரண்டு கட்சிகளும் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆட்பட்ட தலைவர்களை கொண்ட கட்சிகள். ஆகவே திரு விஜய் இன்றைய பேச்சு அவரது கட்சியினருக்கு மேலும் உற்சாகமூட்டும். ஓகே, நாம் வெற்றி பெறப் போகிறோம், கருத்து கணிப்புகள் எல்லாம் மீறி நாம் வெற்றி பெறுவோம் என்று சொன்னதோடு நிற்கவில்லை. ஒரு 30% நம்பர் சொல்றாரு சார், எப்படின்னு கேட்கிறாங்க சார் எல்லாரும். அதுதான், அது நிச்சயமாக கேள்விக்குரிய விஷயம்தான். அவர் வெளியே வருகிற திமுகவுக்கு ஆதரவாகவோ அல்லது அதிமுகவுக்கு இவ்வளவு % இருக்கிறது என்று சொல்லக்கூடிய கணிப்புகளை விமர்சிப்பது நியாயமாக ஏற்றுக்கொள்ளப்படலாம். ஆனால் எனக்கு 30% இருக்கிறது என்று அவர் சொல்வது எந்த அடிப்படையில் என்ற கேள்வி எழும். அல்லது நாங்கள் ஒரு பெரிய நிறுவனத்திடம் கொடுத்து எடுத்தோம், அந்த நிறுவனம் இப்படி தெரிவிக்கிறது என்று கூறியிருந்தாலும் அது ஒரு அவர்கள் மீது பொறுப்பை சுமத்துவதை போல குறைந்தபட்ச நேர்மையான பதிலாக இருக்கும். ஆனால் அப்படி இல்லாமல் யார் சொல்கிறார்கள் என்று இல்லாமல் இவரே சொல்லிக் கொள்வது என்பது எந்த அடிப்படையில் என்ற வினாவை எழுப்பும். நமக்கு தெரிந்தவரை வெவ்வேறு கருத்து கணிப்பு நிறுவனங்கள் நடத்தியிருக்கிற கருத்து கணிப்புகளில் விஜய் 10 முதல் அதிகபட்சம் 20% வரை வாங்குவார் என்று அதிகாரபூர்வமாக சில நிறுவனங்களின் பெயரில் வெளிவந்துள்ள கருத்துகள் தெரிவிக்கின்றன. அதற்கு மேலேயும் வாங்கலாம், கீழேயும் போகலாம், அது நமக்கு தெரியாது. கூட்டணிகள் இறுதி வடிவம் பெற வேண்டும். அப்படி கூட்டணிகள் இறுதி வடிவம் பெற்றுவிட்டதா என்றால் இல்லை. விஜய் அவர்கள் இன்றைக்கு சரியாக சொன்னதை போல அவர் கட்சி ஆரம்பித்த புதிதில் முதல் பொதுக்கூட்டத்தில் அவர் சொல்லுகிற அந்த ஒரு குண்டு போட்டார் அல்லவா, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு, அது இப்போதுதான் கொழுந்து விட்டு எரிய தொடங்கி இருக்கிறது. வெடிக்குமா, தீயை அணைப்பவர்கள் தீயை அணைத்து விடுவார்களா என்பது நமக்கு தெரியாது சார். அது விஜய் போட்ட குண்டு தான். திமுக கூட்டணியும் சரி அதிமுக கூட்டணியும் சரி இந்த கூட்டணி ஆட்சிங்கிற பேச்சு, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிற ஒரு பேச்சு காரணமா சார்? நிச்சயமாக விஜயனுடைய வருகையே ஒரு காரணம். விஜய் பேச்சை விடுங்கள், தமிழக வெற்றி கழகம் என்கிற ஒரு இயக்கம் தொடங்கி அது மிகப்பெரிய அளவில் இளைஞர்கள் கூட்டத்தை தன் பின்னால் வைத்திருக்கிறது என்று தெரிந்தவுடனேயே பேர வலிமையை கூட்டுகிற அரசியல் உத்தியை சில கட்சிகள் கையில் எடுத்தன. திமுகவை மிரட்ட முடியும், அதிமுகவை மிரட்ட முடியும் என்கிற நம்பிக்கையை சில கட்சிகளுக்கு உருவாக்கியதே தமிழக அரசியலில் விஜயின் வரவுதான். விஜய் அலட்சியப்படுத்த முடியாதவர் என்கிற பிம்பம் உருவாகி இருக்கிற பிம்பம் என்று நான் சொன்னால் அது வெறும் பிம்பம் என்று நான் கருதுவதாக அர்த்தம் அல்ல, அது நிரூபிக்கப்பட வேண்டும். ஆனால் என்னை பொறுத்தவரை அவர் ஒரு வளர்ந்து வருகிற ஒரு அரசியல் தலைவர். அங்கே ஒரு கீ கண்டஸ்டன்ட் இந்த எலெக்ஷன் ஃபீல்டு. இரண்டு திராவிட இயக்கங்களுக்கும் ஒரு முக்கியமான போட்டியாளராக அல்லது பயமுறுத்துகிறவராக விஜயனுடைய செல்வாக்கு என்பது அங்கே நிற்கிறது. ரெண்டு கட்சிகளையுமே விஜயனுடைய அரசியல் வரவு பயமுறுத்துதா சார்? நிச்சயமாக பயமுறுத்துகிறது. அதன் காரணமாகத்தான் வெவ்வேறு கட்சிகள், திமுக அணியில் அங்கம் வைக்கிற கட்சியாகட்டும், அதிமுக அணியில் அங்கம் வைக்கிற கட்சியாகட்டும், ஆட்சியிலே பங்கு கேட்பதில் என்ன தவறு என்று தலைமை கட்சியை பார்த்து கேட்க முடிகிறது. தலைமை கட்சிகள் ரெண்டுமே ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில் பங்கு கொடுக்க முடியாதுங்கிறத ரொம்ப திட்டவட்டமா இருக்காங்களே. திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும், ரெண்டு பேருமே ஆட்சியில் பங்குங்கிற ஒரு கோஷத்துக்கு அவங்க அடிபணியவே இல்லையே சார். ஆட்சியில் பங்கு முடியாது என்று தெரிவித்த திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், அதுவும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் சுயமரியாதை பற்றி பேசுகிற கட்சி. உங்கள் சுயமரியாதையை காங்கிரஸ் கட்சி சீண்டி இருக்கிறது. திமுக ஆட்சிய எதிர்வினை என்ன என்று நான் கேட்கிறேன். என்ன சீண்டி இருக்கிறது? நாங்கள் இல்லாவிட்டால் நீங்கள் ஆட்சிக்கு வர முடியாது சொன்னார்களா இல்லையா? சொன்னாங்கதான் சார். சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கிற நிலையில் திமுகவுக்கு கொஞ்சமேனும் சுயமரியாதை இருந்தால் நீங்கள் இல்லாமல் நாங்கள் வந்து காட்டுகிறோம், இவ்வாறு பேசிய காங்கிரஸ் மன்னிப்பு கேட்க வேண்டும் அறிக்கை வெளியிட்டார்களா? எதுக்கு சார் ஸ்டாலின் பேசணும்?
வெளியில தளபதி பேசியிருக்காங்க, அதே யார் மாதிரி ராஜகண்ணப்பன் பேசினாரு? பேசியிருக்காங்க. சார், தளபதி என்பவர் ஒரு மாவட்ட செயலாளர், அவரெல்லாம் அந்த கட்சிக்கு தலைவரா? ராஜகண்ணப்பன் பேசியிருக்காருல்ல சார். ராஜகண்ணப்பன் காங்கிரஸ் கட்சி போவதாக இருந்தால் போகட்டும் என்று ஒரு மந்திரி எதிர்வினையாற்றி இருக்கிறார். ஆனால் திரு மு.க. ஸ்டாலின் ஆட்சியில் பங்கு என்பது ஒரு சதி முயற்சி, சில பேர் உருவாக்குகிற சதி என்று கூறியதற்கு நேரடியாக அதை கருத்து சதி என்று சொன்னவர் மு.க. ஸ்டாலின், திமுக தலைவர், கூட்டணியின் தலைவர். அவருக்கு நேரடியாக காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எதிர்வினை ஆற்றுகிறார். இதில் என்ன சதி? எங்கள் உரிமை நாங்கள் கேட்கிறோம், இது என்ன சதி என்ற பேச்சு, பொருத்தமற்ற பேச்சு என்கிறார். ஆக சார், ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கேட்குறாங்கன்னா காங்கிரஸ்க்கு என்ன தமிழ்நாட்டில் பலம் இருக்குன்னு திமுக காரங்க கேட்குறாங்களே சார். ஒரு 4% ஓட்டை வச்சுக்கிட்டு நாங்கள் எப்படி உங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுப்போம்னு கேட்குறாங்க. காங்கிரஸ் 4% தான் அவர்களுக்கு இருக்கிறது என்று நீங்கள் கருதுவது உண்மையானாக இருந்தால் அவர்களை ஏன் தொங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் கேட்கிறேன். இவ்வாறு பேசுவதாக இருந்தால் நடையை கட்டுங்கள். சொல்ல முடியுமா திமுகவால்? அந்த துணிவு திமுகவுக்கு இருக்கிறதா? இல்லை. காரணம், எதிரே நிற்பது விஜய். விஜய் காட்டி காங்கிரஸ் மிரட்டுகிறது. விஜயை பார்த்து பயந்துதான் திமுக காங்கிரஸை கெட்டியாக பிடித்துக் கொண்டிருக்கிறது. விஜயை பார்த்து பயந்துதான் இன்றைக்கு முதலமைச்சர் சில அறிவிப்புகளை வெளியிடுகிறார். அந்த அறிவிப்புகளின் பின்னணியில் இருப்பது என்ன? திமுகவை பீடித்திருக்கக்கூடிய தேர்தல் அச்சம், திமுகவை சூழ்ந்திருக்கக்கூடிய தேர்தல் குறித்த கவலை மேகங்கள். ஆகவே இந்த மக்களை திசை திருப்ப, ஏமாற்ற, மீண்டும் ஏமாற்றி ஓட்டு வாங்கிவிட்டு மறுபடியும் பட்டை நாமம் சாத்த திமுக போடுகிற நாடகம்தான் இன்றைய முதலமைச்சரின் அறிவிப்புகள். அந்த அறிவிப்புகளுக்கும் காரணம் விஜய். காங்கிரஸ் வெளியே போய்விடுமோ என்ற பயம். இதுதான் இன்றைக்கு திமுக தேர்தல் பயத்தில் ஜன்னியில் இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையல்ல. சார், டெல்லியிலேயே கனிமொழி அவர்கள் கிட்ட ராகுல் காந்தி பேசியிருக்காங்க. நாங்கள் கூட்டணியை விட்டு போக மாட்டோங்கிற உறுதியை கொடுத்ததாக கனிமொழி அவர்களே பிரஸ் மீட்ல சொல்றாங்க சார். அகில இந்திய காங்கிரஸ் ஏதாவது அப்படி அறிவிப்பு வெளியிட்டதா இது நாள் வரை? இல்ல சார், இது வரைக்கும். ஆனாலும் அவன் ரெண்டு பேரும் தனியா பேசினதா ராகுல் 2 பேரும் பேசினதை வச்சு கனிமொழி மேடம் வெளியே அதை பிரஸ் மீட்டாவே கொடுத்தாங்களே சார். கூட்டணிக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை என்றுதான் சொல்லுவார்கள். பிரச்சனை இருக்கிறது, அவர்கள் எங்களிடத்தில் சில விஷயங்களை சொல்லி இருக்கிறார்கள் என்றா கூறுவார்கள். காங்கிரஸ் கட்சியின் சார்பில் எப்படி திரும்ப திரும்ப ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பேச முடிகிறது அந்த கருத்தை? ராகுல் காந்தியினுடைய சமிஞ்சை இல்லாமல் பேசுவாரா? பிரவீன் சக்கரவர்த்தி ராகுல் காந்தியினுடைய ஆதரவு இல்லாமல் விஜய் ஆதரவு நிலைப்பாட்டை வெளிப்படுத்துவாரா? விஜய்க்கு 18% ஓட்டு இருக்கிறது என்று பிரவீன் சக்கரவர்த்தி கூறுகிறார்கள் என்றார். அதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. ராகுல் காந்தியினுடைய ஆதரவு இல்லாமல் செய்வாரா? ஆகவே ராகுல் காந்தியினுடைய முழு ஆதரவு இருக்கிறது திமுகவை மிரட்டுவதற்கு, திமுகவை கடுப்பேற்றுவதற்கு, எரிச்சலூட்டுவதற்கு. ராகுல் காந்தி அதை ரசித்துக் கொண்டிருக்கிறார் என்று நான் சொல்லுகிறேன். சார், ராகுல் காந்தி ரசிக்கலாம் சார், கடுப்பேற்றலாம் சார். ஆனா இப்படியே அவங்க காங்கிரஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா கிரவுண்ட்ல இந்த கூட்டணி ஜெல்லாகாதே சார். நிச்சயமாக காங்கிரஸுக்கு திமுக காரங்க வேலை பார்க்க மாட்டாங்களே. காங்கிரசுக்கு திமுக காரர்கள் வேலை பார்க்க மாட்டார்கள், திமுகவுக்கு காங்கிரஸ்காரர்கள் வேலை பார்க்க மாட்டார்கள். போங்க சார். காங்கிரஸ்காரங்க வேலை பார்த்து தான் திமுக ஜெயிக்கணுங்கிற நிலைமையில திமுக இல்லைங்கிறாங்க சார். காங்கிரஸ்காரங்க ஓட்டு போடாமல் திமுக ஜெயிச்சிருவாங்களா? அந்த செல்வாக்கு இருக்கா அவங்களுக்கு? சார், 2 பேரும் ஒருத்தர் சார்ந்து தான் இருக்கணும். திமுக பார்லிமெண்ட்டில் கூச்சல் போடுவதற்கு உதவுகிற கட்சியை அதை தாண்டி எதுவும் கிடையாது. திமுகவுக்கு கூச்சல் போட்டால் மோடி ஆட்சி கவிழ்ந்துருமா? 2029 வரை நீங்கள் ஸ்டாலையிலே உருண்டு போனாலும் அந்த ஆட்சி கவராது. ரோடாக இல்ல சார். இப்போ நான் என்னுடைய கேள்வி என்ன, ராகுல் காந்தி பார்லிமெண்ட்ல பேச ஆரம்பிச்சாங்கன்னா பாஜக ரொம்ப கடுமையா எதிர்வினை பண்றாங்க. அந்த சமயத்துல ராகுல் காந்திக்காக சண்டை போடுவது திமுக எம்பிக்கள் தான். ராகுலுக்கு பாதுகாப்பா இருக்காங்க. கூட்டணியை முடிச்சுக்கிட்டு போனாங்கன்னா பார்லிமெண்ட்ல ராகுலுக்கு யானை பலம் இல்லாம போயிரும்ல. நேஷனல் ஆஸ்பிரேஷன்ஸ் காங்கிரஸ்க்கு முக்கியம் தானே சார்? இருங்க, நேஷனல் ஆஸ்பிரேஷன்ஸ் முக்கியம். எப்ப முக்கியம்? இதோட அவங்களுக்கு தேவை 2029 தேர்தல். வெறும கூச்சல் போடுறதுக்கு ஒரு சப்போர்ட் தேவையா? நான் கேட்கிறேன். கூச்சல் தானே போட முடியும். அதை தாண்டி மோடி அரசை இவர்களால் ஒரு சிறு திரும்ப கூட எதுவும் அசைக்க முடியாது சார். மோடி அரசு அசைய முடியாது சார். சமீபத்தில் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்தாங்க. ஆதரிச்சது திமுக சார். டிஎம்சி கூட ஆரம்பிக்கல. அது என்ன தீர்மானம் வெற்றி பெற்றதா? வெற்றி பெறல சார். ஒரு என்ன பிரயோஜனம்? மாரல் சப்போர்ட் காமிச்சாங்கல சார். இந்த மாரல் சப்போர்ட்டை வச்சுட்டு என்ன பண்றது? ஒரு இன்னத்துக்கும் உதவாத சப்போர்ட் அது. ஆனா காங்கிரஸ் நினைச்சா திமுக வீட்டுக்கு போயிடும்.
காங்கிரஸ் நினைச்சா திமுக வீட்டுக்கு போயிடும். ஓகே, காங்கிரஸ் நினைச்சா திமுக வீட்டுக்கு போயிருங்கிறீங்க. போகட்டும், விஜய் கூட வந்து காங்கிரஸ் கூட்டணி வச்சா விஜய் முதலமைச்சர் ஆயிடுவாராங்கிற கேள்வி இருக்குல்ல சார்? நிச்சயமாக அவர் முதலமைச்சர் ஆகுவாரா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். காங்கிரசும் தாவேகாவும் கூட்டணி சேர்ந்து அந்த அணியில் இன்னும் 1-2 கட்சிகள் சேருமானால் அது திமுகவுக்கும் சவாலாக இருக்கும், அதிமுகவுக்கும் சவாலாக இருக்கும். தமிழகத்தில் யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காத நிலையை உருவாக்கும். தமிழக அரசியலில் ஒரு அடுத்த கட்ட தெளிவு பிறப்பதற்கு அது வழிவகுக்கும். ஓகே சார். சார், குறிப்பாக விஜயை வச்சு வந்து காங்கிரஸ் வந்து மிரட்டுறாங்க. எத்தனை சீட் வரைக்கும் சார் திமுக கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க? காங்கிரஸ் எவ்வளவு சார் கேட்குறாங்க? இல்லை, இதெல்லாம் வந்து யூகத்தின் அடிப்படையில் நான் பேசக்கூடியவன் அல்ல. ஆனால் திருமதி கனிமொழி அவர்கள் பேச்சு நடத்திய போது ஒரு ராஜ்யசபா சீட்டு தருவதற்கு தயாராக இருப்பதாக தெரிவித்தார் என்று காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 1-2 முக்கியமான நண்பர்கள் என்னிடத்தில் கூறினார்கள். ஆஃப் த ரெக்கார்டாக. சரி, சீட்டு ரொம்ப ஜாஸ்தி ஏற்ற முடியாது, ஒரு 3 சீட்டு வரைக்கும் 2-3 சீட்டு ஏற்றலாம், ஒரு ராஜ்யசபா தரோம் அப்படின்னு அஷ்யூர் பண்ணதாகவும், திரு ராகுல் காந்தி எந்த கமிட்மெண்ட்டும் கொடுக்கவில்லை என்றும் தமிழக காங்கிரஸை சேர்ந்த மிக முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர் என்னிடத்திலே சொல்லுகிறார். அவர் தேசிய அரசியலில் தொடர்புடையவர். நான் இங்கே இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை கூட்டணி நீடிக்கும் என்று சொல்லுகிறார்களே என்று என்னிடத்தில் 1-2 நண்பர்கள் கேட்கிறார்கள். செல்வ பெருந்தகை பேசுவதும் ஒன்றுதான், RS பாரதி பேசுவதும் ஒன்றுதான். செல்வ பெருந்தகைக்கு காங்கிரஸினுடைய ஒரிஜினல் ஸ்போக்ஸ் பர்சன் அல்ல சார். தமிழ்நாடுடைய தலைவர் சார், அவர் தான் சார். அவரை வந்து எத்தனை பேரை மதித்து அவர் கருத்தை ஏற்றுக்கொண்டு யாரும் பொதுவெளியில் பேசாமல் இருக்க வேண்டும் என்ற அறிவுரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்களா? கார்த்தி சிதம்பரம் சுரந்த மனசில் பட்டதெல்லாம் பேசுகிறார்களா மீடியாவில்? கூட்டணி பற்றி, தேர்தல் பற்றி, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பற்றி கார்த்தி சிதம்பரம் விரும்பிய கருத்துக்களை பேசுகிறார். மாணிக்கம் தாக்கூர் விரும்பிய கருத்துக்களை பேசுகிறார். செல்வ பெருந்தகை யாரும் ஒரு பொருட்டாவே மதிக்கல. திமுகவுக்கு ஆதரவு செல்வ பெருந்தகை இருக்கா மாதிரி வேற 1-2 பேர் இருக்காங்க. ஆனால் செல்வ பெருந்தகை என்ன நிலைப்பாடா, அதுக்கு எதிர் நிலைப்பாடா 2-3 பேர் இருக்காங்க. ஓகே சார், தமிழ்நாடு காங்கிரஸ்குள்ளார விஜய் கூட கூட்டணி வைக்கணுங்கிற ஒரு மைண்ட் செட் அதிகமாக இருக்கா சார்? மிக கணிசமானோர் இருக்கிறார்கள். சரி, ஆனால் பொதுவெளியில் வெளிப்படுத்துகிறவர்கள் குறைவாகவும் அகில இந்திய தலைமையிடம் வெளிப்படுத்துகிறவர்கள் அதிகமாகவும் இருக்கிறார்கள். ஓகே, பொதுவெளியில் வெளிப்படுத்தினால் திமுக தங்களை பழிவாங்கும் என்று நினைக்கிறார்கள். ஆகவே அப்படிப்பட்டவர்கள் டெல்லிக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ தொடர்ந்து அழுத்தம் தருகிறார்கள். ஓகே சார், திமுக கூட்டணிக்குள்ளார ஒரு சலசலப்பு உருவாக வாய்ப்பு இருக்கா சார்? ஒரு பெரிய மாற்றம் நடக்க வாய்ப்பு இருக்கா சார் வரக்கூடிய நாட்கள்ல? அடுத்த ஒரு வாரத்திற்குள் இந்த சலசலப்பு தொடருமா இல்லையா என்பது தெரிந்துவிடும். சரி, ஆனால் திமுக பயந்து போயிருக்கிறது என்பதை மட்டும் என்னால் உறுதியாக கூற முடியும். அப்படி என்ன சார் பயப்படுறாங்க? அந்த தேர்தல் அவ்வளவு முக்கியம் அவர்களுக்கு. பல ஆயிரம் கோடி சம்பந்தப்பட்ட விவகாரங்கள்லாம் இருக்கு. அண்ணாமலையிலிருந்து எல்லாரும் ஆதாரங்களை வச்சிருக்காங்க. எடப்பாடி சொல்றாரு, நான் இவங்க 2 பேர் பேசிக்குவாங்க, வழக்கம் வருமா வராதான்றது வேற. சிக்கல் பல இருக்கு சாமி, உங்களுக்கு என்ன சொல்லிட்டு போயிடுவீங்க அப்படின்னா சார் பயன்னு தலைக்கு மேல் கத்தி தொங்குகிறது. ஆட்சி இல்லாவிட்டால் நீதிமன்ற படிக்கட்டுகளில் ஏற வேண்டியிருக்கும் பல பேர். சரி, அதையெல்லாம் நினைத்து கலங்குகிறார்கள். ஓகே சார், ஆனாலும் வரக்கூடிய கருத்து கணிப்புகள்லாம் பார்க்கும்போது பிரிய போறது என்னமோ ஆன்டி-டிஎம்கே பூச்சு தான், அது திமுகவுக்கு தான் லாபம். திமுக 95 மார்க் எடுக்க வேண்டாம், 35 மார்க் எடுத்தாலே திமுக ஆட்சியை தக்க வச்சிடலாங்கிற ஒரு கருத்துக்களும் இருக்குல்ல சார்? இவையெல்லாம் திமுகவுக்கு சாதகமாக பேசப்படுகிற கணிப்பாளர்களுடைய பார்வை. சரி, ஆகவே நான் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. ஆட்சி மீதான அதிருப்தி அதிகரித்து அல்லது எதிர்க்கட்சிகளுடைய அணிக்கு வெற்றி பெறக்கூடிய அணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற மனநிலை மக்களிடம் உருவாக்கிவிட்டால் எல்லா கணிப்புகளும் பொய்த்து போகும், ஆட்சி தூக்கி எறியப்படும். ஓகே சார், அந்த மாதிரியான இஷ்யூ இல்லைங்கிறாங்க சார். 91 வந்து ராஜீவ்காந்தி கொலை, 96 வந்து மூப்பனார் வாய்ஸ் கொடுத்தது, ரஜினி வாய்ஸ் கொடுத்தது, உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியும். அதே போல 2011 வந்து பவர் கட்டு, இதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூவா இருந்துச்சு சார், மக்கள் மத்தியில போச்சு சார். இந்த ஆட்சியில அப்படிப்பட்ட எந்த ஒரு பெரிய இஷ்யூவும் இல்லைங்கிறாங்க சார் திமுக காரவங்க. ஒவ்வொரு நாளும் நடைபெறுகிற படுகொலைகள், கூலிப்படைகளின் படுகொலைகள், இளைஞர்கள் மத்தியில் பரவி வருகிற போதை கலாச்சாரம், மது ஏற்படுத்துகிற தீய விளைவுகள், சரி, இவையெல்லாம் இஷ்யூ இல்லை என்று உங்களை போன்ற ஊடகவியலாளர்களும் நினைப்பது எனக்கு விந்தையாக இருக்கிறது. திமுக ஆட்சிக்கு முட்டுக் கொடுக்கிற இந்த வேலைகள் எல்லாம் எடுபடாது. சொத்து வரி உயர்வு, மின்சார கட்டண உயர்வு, அரசு ஊழியர்களை வஞ்சித்தது, மாணவர்களை வஞ்சித்தது, விவசாயிகளை ஏமாற்றியது, இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருப்பது உங்கள் பார்வைக்கு தெரியவில்லை என்றால் நீங்கள் அறிவாலயத்திற்கு ஒத்து ஊடுகிற அணியிலே போய் சேர்ந்து விடலாம் சார். அதே போல வந்து எடப்பாடியை மிக கடுமையாக மறைமுகமாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. செல்ஃப் எடுக்காத கூட்டணின்னு என்டிஏ கூட்டணியை சொல்றாரு. செல்ஃப் எடுக்காத அரித்மெட்டிக் கால்குலேஷன் உள்ள கூட்டணி திமுக சொல்றாரு. விஜய் தலைமையில இப்போ வரைக்கும் ஒரு கூட்டணியை உருவாகல சார். அவர் வந்து மற்ற கூட்டணியை பார்த்து ரொம்ப மோசமா பேசுறாரே சார். விஜய் இது வந்து கட்சிக்காரர்களை உற்சாகம் ஊட்டுகிற ஒரு பேச்சு, நம்பிக்கை ஊட்டுகிற பேச்சு.
ஆனால் அந்த கூற்றுகளில் முழு உண்மை இல்லை என்று கூறிவிட முடியாது. சரி, இப்போது கள நிலவரம் என்ன என்பது ஓகே, நமக்கு தெரியாது. விஜய் பின்னால் பெரிய அளவுக்கு இளைஞர்கள் வருகிறார்கள், அதை நம்புகிறார் அவர். அது அப்படியே ஓட்டாக கன்வெர்ட் ஆகிடும். அதனால் வெளியாகிற கருத்து கணிப்புகளெல்லாம் நம்பாதீங்க. ஓகே. ஒவ்வொருத்தரும் போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லுங்கள். சில பேரை ஏற்கனவே சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க, அதை இன்னும் பரவலாக செய்யுங்க அப்படிலாம் பேசுகிறார். ஓகே. அதெல்லாம் என்ன சொல்கிறது, சீரப் பண்ணுறது, கட்சிக்காரர்களை சீரப் பண்ணுகிற வேலை, அதை நன்றாக பார்த்திருக்கிறார் இன்னைக்கு. ஆனால் ஓட்டு என்பது பொறுத்தவரை திமுக கூட்டணி பலம் காரணமாக முன்னணியில் இருப்பதை போன்ற ஒரு தோற்றம் தருகிறது. ஓகே. அந்த தோற்றம் உண்மையா என்பது நமக்கு தெரியாது. ஓகே சார். அதிமுக முதலில் பலவீனமாக இருந்தது, இப்போது ஓரளவு பலம் பெற்று இருக்கிறது, இன்னும் பலம் கூடும் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறது. அந்த நம்பிக்கையும் உண்மையானு தெரியாது. இவர் 200ன்றாரு, இவர் 200னா நம்ம 210 சொல்றோம்னு எடப்பாடி சொல்றாரு. விஜய் 30ங்கிறாரு. என்ன விஜய் 30% ஓட்டுன்றாரு. ஆமா, இவங்க 2 பேர் சீட்டே சொல்லிட்டாங்க. 200 210ங்கிறாங்க அப்படின்றாங்க. ஆச்சா, அது அடுத்த ஸ்டேட்டெல்லாம் சேர்த்து சொல்றாங்களான்னு தெரியல. ஏன்னா தமிழ்நாட்டில் திமுகவும் 200 வர முடியாது, அதே போல் அதிமுகவும் 210 வர முடியாது. தமிழ்நாட்டில் நடக்கவே போகிறதில்ல 2026. ஆகவே ஏதாவது பக்கத்து மாநிலத்துலேயும் கேரளாலையும் டிஎம்கே ஏடிஎம்கே நின்னாங்கன்னா, ஏன்னா அங்கேயும் எலெக்ஷன் வரப்போகுது, அங்கேயும் எங்கேயாவது ஜெயிக்கிறதுக்கு அங்கேயும் கொண்டு போய் ஓட்டுக்கு 1000 ரூபா 500 ரூபா கொடுக்க போகிறாங்களான்னு தெரில 2 பேரும். ஓகே. அப்படி ஏதாவது கொடுத்து அந்த டோட்டல் வந்தால் தான் உண்டே தவிர இங்கே மட்டுமே வராது. சார், விஜய் சொல்கிறாரு சார், ஓட்டுக்கு பணம் கொடுத்தாலாம் வாங்கிக்கோங்க, வாங்கிட்டு யாருக்கு ஓட்டு போடணுமோ ஓட்டு போடுங்க, அவங்க காதில் விசில் ஊதுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மைண்ட் செட்டில் தான் மக்களும் இருக்காங்களா சார்? தமிழக மக்கள், வாக்காளர் பெருமக்கள் இந்த தேர்தலில் மிக நிச்சயமாக ஓட்டுக்கு பணம் கொடுப்பதற்கு மயங்காமல், ஓகே, பாதி பேராவது பணம் கொடுத்தவர்களை ஏமாற்றக்கூடிய வாய்ப்பு உருவாகும் என்று நான் திடமாக நம்புகிறேன். இந்த ஓட்டுக்கு பணம் கொடுத்து வெற்றி பெற்று விடலாம் என்கிற மமதையுடன் கூடிய அந்த போக்கு, அதற்கு சரியான சம்மட்டி அடி கிடைக்க வேண்டும் என்பது என் போன்றவர்களுடைய எதிர்பார்ப்பு. ஓகே சார். ஓட்டுக்கு பணம் கொடுப்பவர்கள், அதுவும் அதிகமாக கொடுக்கிற தொகுதியில் தோல்வியை தழுவினால் அந்த கட்சி பாடம் கற்கும் சரி என்பது என்னுடைய நம்பிக்கை. அதை இந்த தேர்தலில் ஓரளவுக்கு மக்கள் நிறைவேற்றுவார்கள் என்று எதிர்பார்க்கிறேன். ஓகே. பெருமளவுக்கு நிறைவேற்றினால் இப்போதைய ஆட்சி நீடிக்க முடியாது. சார், இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு திமுக கொடுத்துருக்காங்க சார். உங்களுக்கே தெரியும், 5000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டிருக்காங்க. போனஸாக ஒரு 2000 ரூபாய், அதாவது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 2000 ரூபாய் வருவோம்னு சொல்லியிருக்காங்க. அதை மே மாதத்துக்கான 2000 ரூபாய் அப்போவே போட்டிருக்காங்க. இது எலெக்ஷனில் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு சொல்கிறாங்களே சார். அதாவது இன்றைய தினம் 3 மாத தொகை தேர்தல் வருவதற்குள் ஏதாவது காரணம் காட்டி தடுத்து விடுவார்கள் என்று போட்டதாக ஒரு காரணமும், சரி, இன்னொரு 2000 ரூபாய் என்னது கோடைக்கால நிவாரணமா, இது ஒரு புது இந்த டயலாக்லாம் டைட்டில்லாம் நம்ம டிஎம்கே நல்லா வைக்கும். ஏன்னா ஊரை ஏமாற்றி ஜனங்களை ஏமாத்துறதுக்கு டைட்டில் கண்டுபிடிப்பதில் மன்னவர்கள் அவர்கள். கோடைக்கால என்னது பாதுகாப்பு தொகையா? அதான் சார், இந்த வருடத்தை விட சிறப்பு தொகை. இந்த வருடம் இன்னும் கோடையை ஆரம்பிக்கலை. இப்பயும் காலையில் பனி அடிச்சுக்கிட்டு இருக்கு, இன்னும் கோடையை ஆரம்பிக்கலை. மத்தியானம் தான் வெயில் அடிக்குது. இன்னும் அந்த ஏப்ரல் மே வெயிலெலாம் இன்னும் கடுமையான வெயிலெலாம் நம்ம காத்திருக்கோம். போன வருஷம் ஜூன் ஜூலை வரைக்கும் கடுமையான வெயில் இருந்தது. ஆமாம், அப்போது நிவாரணம் தரணும்னு முதலமைச்சருக்கு தோணலை. அதுக்கு முந்தின வருஷம் வெயில் வாட்டி வதக்கிச்சு, கோடையிலிருந்து மக்களை பாதுகாக்க வேண்டும் அப்படின்ற சிந்தனை அப்பா அவருக்கு வரல. சரி, இப்போ தான் வருது. இப்போ தான் நிறைய சிந்தனை வருது. உங்கள் கனவு என்ன சொல்லுங்கள் சார், தம்பி உங்கள் கனவு என்னன்னு சொல்லுங்கன்றாரு. ஏன்னா ஜனங்கள்லாம் காதில் பூ சுற்றிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறாரா என்னன்னு தெரில. ஆகவே இந்த அறிவிப்புகள் அத்தனையும் இன்றைய முதலமைச்சரின் வெளியே உட்பட, அதில் வெளியிட்ட அறிவிப்புகள் உட்பட தேர்தல் ஜுரம் திமுகவை பீடித்திருப்பதை பார்க்க முடிகிறது. ஓகே. அது தவிர மிக முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால், தமிழ்நாட்டு அரசாங்க நிதி நிர்வாகம் மோசமாக இருக்கக்கூடிய நிலையில், அரசாங்க கஜானா காலி என்ற நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அபாயகரமான சூழலில் பொறுப்பற்ற முறையில் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை திமுக வெளியிடப் போகிறது என்பதன் அறிகுறிதான் 2000 ரூபாய் என்ற அறிவிப்பு. எடப்பாடியாரும் அதே சொல்லியிருக்காருல்ல சார். அதுதான் நான் சொல்லுகிறேன். பொறுப்பற்றத்தனம், வாக்கு வாங்குகிற, இப்படியெல்லாம் ஏமாற்றியாவது வாக்கு வாங்க வேண்டும் என்ற வெறி இவர்களை பிடித்து ஆட்டுகிறது என்பதுதான் என் பார்வை. சார், பீகார்லையும் 10000 ரூபாய் கொடுத்தாங்களே சார். தமிழ்நாடு அதையும் இதையும் ஒப்பிடுவது, அதை என்ன சொல்வது, அது புரிந்து கொள்ளாத தன்மையின் உச்சம் என்று நான் சொல்லுவேன். அந்த திட்டமும் இதுவும் ஒன்றல்ல. ஆகவே திரும்ப திரும்ப அதை பற்றி விவாதிப்பது என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முட்டுக் கொடுக்கிற வேலை
என்று நான் பார்க்கிறேன். சார் அதே போல தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு சில கட்சிகள் தங்களுடைய முடிவு எடுக்காம இருக்காங்க. தேமுதிக என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல, ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்ண போறாருன்னு தெரியல, கிருஷ்ணசாமி தினத்தந்தி சிந்துபாத் கதை எப்போது முடியும் என்று நீங்கள் கேட்பதை போல இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. ஏனென்றால் சில கட்சிகள் சீட்டுகளுக்கு பேசுகின்றன, சில கட்சிகள் வேறு விஷயங்களுக்கு பேசுகின்றன. ஓகே, அவர்கள் குறித்தெல்லாம் நாம் சொல்லிக் கொண்டிருப்பது நேரத்தை வீணடிப்பதாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய பார்வை. சார் எங்க சார் அகாமடேட் ஆக வாய்ப்பு இருக்கு? டிஎம்கேவா இல்ல என்டிஏவா சார்? நான் அது பற்றி குறித்து திட்டவட்டமாக எதுவும் தெரிவிக்க விரும்பவில்லை. ஓகே சார், நான் அதை நீங்கள் புரிந்து கொள்கிற வகையில் சூசகமாக சொல்லிவிட்டேன். ஓகே, எல்லாருமே சீட்டுக்காகத்தான் பேசுகிறார்களா, எல்லோருமே வெற்றிக்காகத்தான் பேசுகிறார்களா என்கிற சந்தேகங்கள் எனக்கு இருக்கிறது. ஆகவே அது குறித்து நான் விவரிக்க விரும்பவில்லை. ஓகே சார், ஓபிஎஸ் அவர்கள் என்ன முடிவு எடுக்க போறாரு? ஏதோ ஒரு கேஸ் ஒன்று பெண்டிங் இருப்பதாக தகவல், 16ஆம் தேதி தீர்ப்பு வரப்போகுதுன்னு சொல்றாங்க. என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு? ஓபிஎஸ் என்ன மைண்ட் செட்ல இருக்காரு? அரசியல் செய்வாரா மாட்டாரா, இல்ல அரசியல் துறவரமா சார்? எனக்கு தெரியாது சார். நான் உங்களுக்கு நான் இப்போ நேரம் விரிவாக நீங்கள் கேட்டீங்க பிரேமலதா ஓபிஎஸ்ன்னு, இப்போ பிரித்து கேட்குறீங்க. முந்தைய கேள்விக்கான பதில் தான் இதற்கும் பொருந்தும். என்னுடைய கடைசி கேள்வி சார், இங்கே பல்வேறு தேர்தல்களை நீங்கள் களத்தில் போய் பார்த்துருப்பீங்க. இந்த எலெக்ஷன் ட்ரெண்ட் எப்படி சார் இருக்கு? யார் களத்தில் முந்துறாங்க, யாருக்கு வாய்ப்புகள் இருப்பதாக நீங்கள் கணிக்கிறீங்க சார், பார்க்குறீங்க சார்? இப்போதைய நிலையில் எதுவும் கூற நான் தயாராக இல்லை. கூட்டணி வலிமையை வைத்து பார்த்தால் திமுக வலிமையாக இருப்பதை போன்ற தோற்றமளிக்கிறது. சரி, ஆனால் அது இன்னும் இறுதி வடிவம் பெறவில்லை. ஓகே, அந்த கூட்டணி உடையுமா என்ற கேள்வியும் சந்தேகமும் எழுந்திருக்கிறது. ஆகவே இப்போதைய நிலையில் எதுவும் கூற இயலாது. பணம் தீர்மானிக்குமா என்பதும் தெரியாது. பணம் தீர்மானிக்கக்கூடாது என்பது என்னுடைய விருப்பம். ஒருவேளை இந்த தேர்தலில் அது துவக்க புள்ளியாக கூட இருக்கலாம். அதாவது தீர்மானிக்காது என்பது, பல தொகுதிகளில் பணம் கொடுத்தவர்கள் தோற்றால் அது தொடக்க புள்ளி என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே எல்லாவற்றையும் பொறுத்து தான் நாம் பார்க்க வேண்டும். இப்போது கணிப்பது என்பது டூ ஏர்லி என்று நான் நினைக்கிறேன். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். தமிழ்நாடு அரசியல் களம் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப அறிவாக பதில் சொல்லியிருக்கீங்க. நேரில் இந்த நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி ரமேஷ் சார். வாய்ப்புக்கு நன்றி.